லெவல் போங்க. என்னப்பா நைட்டே சண்டைகள் ஆரம்பிச்சிய போல? நான் கூட நினைச்சேன் நாளைக்கு தான் டாஸ்க் ஆரம்பிக்கும் போல. அப்ப நாளைக்கு தான் சண்டைகள் இருக்கும்னு பார்த்தா இல்ல நாங்க நைட்டே ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நைட்ல இருந்தே கச்சேரிகள் ஆரம்பம் அப்படின்னு மாதிரி நைட்டே ஒரு சண்டே போட்டிருக்காங்க நண்பர்களே. ஸோ நம்மளால எதிர்பார்க்காத மாதிரி பிக் பாஸ்க்கு ஒரு அன்சீன் ப்ரோமோ வந்து ஹாட் ஸ்டார்ல விட்டுருக்காங்க. ஸோ அந்த ப்ரோமோல பார்த்தா வீட்டுக்குள்ள வந்து நைட் வந்து ஆக்சுவலா ட்ரெஸ் வருது, ஏஞ்சல் டீமன்ஸ்க்கான ட்ரெஸ் வந்திருக்கும் போல. ஸோ அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நம்ம சத்யா வந்து ஸ்டோர் ரூம்ல போயிருக்காரு. ஏன்னா சத்யா தான் ஸ்டோர் ரூமோட இன்சார்ஜ். ஸோ அவர் தான் உள்ள போறாரு. அவர் உள்ள போகும்போது பின்னாடியே ராணுவ பொத்து பிடிட்டு நானும் வரேன் அத்துப்படி உள்ள போயிருந்திருக்கான். போகும்போது அந்த இடத்துல சத்யா வந்து டோர் க்ளோஸ் பண்றாரு. போய் மச்சான் வெளிநில்றா நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு டோர் க்ளோஸ் பண்றாரு போல. அவன் அந்த இடத்துல இருந்து மச்சான் ஏதோ ஒளிச்சு வைக்காங்க மச்சான் சொல்லிட்டு ஏதோ சம்திங் சொல்றான். ராணுவ இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்றான். அப்ப டக்குன்னு அங்க வந்து நம்ம வைஸ் கேப்டன் அவங்க பேர் என்ன சாச்சனாவே டக்குன்னு ராணுவ சொன்னா கேள்றா நீ போடான்னு தள்ளுறாங்க. அந்த இடத்துல ராணுவ சொல்றான், நீங்க ஒளிச்சு வைக்காதீங்க, ஏன் ஒளிச்சு வைக்கிறீங்க, என்ன பண்றீங்க, அதை காட்டுங்க, நான் ட்ரெஸ் தானே பார்க்க முடியும் சொல்லிட்டு ராணுவ ஒரு பாயிண்ட சொல்லிட்டு இருந்திருக்கான். கடைசியில் கேப்டன் உள்ள போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் வெளியே எடுத்துட்டு வராங்க. அப்படியே கேப்டன் உள்ள போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டு லிவிங் ரூம்ல எல்லாரையும் உட்கார வச்சு கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி உட்கார வைக்கும்போது நம்ம ராணுவக்கான கேஸ் எடுக்கிறாங்க. ராணுவ உனக்கு என்னப்பா பிரச்சனை சொல்லுப்பா அப்படிங்கும் போது இல்ல இவங்க எல்லாம் ஏதோ ஒளிச்சு வச்ச மாதிரி இருந்தது, ஒளிச்சு வச்சாங்க, அதான் எதுக்கு ஒளிச்சு வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க போனேன். நான் வேற எதுவும் பண்ண வரல, நான் ஏதோ சும்மா தான் போனேன் ஏதோ சொல்றான். அதுக்கு நம்ம ஸ்டோர் இன்சார்ஜ் இருக்காரு, அவர் பேர் என்ன சத்யா. அவர் இருந்துட்டு மச்சான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா மச்சான், அந்த இடம் கிளம்ஸியா மச்சான், நல்லா சொன்ன நீ வரவானான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள மச்சான் அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு சத்யா ஒரு சைடு சொல்றாரு. அங்க இருந்து ஜெஃப்ரி உனக்கு சொல்றது புரியுதா இல்லையாடா ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு ஆர்வ கொள்ளத்தனமா கூட ராணுவ பேசிட்டே இருக்காங்க. ராணுவ எப்பவுமே அப்படித்தான், அவர்கிட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னா அந்த பாயிண்ட் ஏத்துக்கவே மாட்டான். தலையில ஒரு ஓவர் திங்க் பண்ணி ஒரு பாயிண்ட் வச்சிருப்பான், அந்த பாயிண்ட் தான் எதிர்பார்த்துட்டே இருப்பான். அந்த பாயிண்ட் அங்க வரலனா கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை தான் அங்க சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான் போல. இல்ல நீங்களும் ஒளிச்சு வச்சீங்க, அதை நான் பார்க்க வந்தேன், இல்ல ஏதோ நடந்துச்சு அதான் பார்க்க வந்தேன். அப்பா ஏம்பா போட்டு கொடுமை பண்ணிட்டே இருக்கா, 24 போட்டு கொடுமை பண்ணிட்டே இருக்கியாப்பா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. சௌந்தர்யா டக்குன்னு அந்த இடத்துல போட்டு கத்துறாங்க, சொன்னா கேட்க மாட்டியாரா, எதுக்கு கத்திட்டே இருக்கா உட்கார்றான்னு சொல்லிட்டு. சௌந்தர்யாக்கான எப்படி சொல்லலாம், சௌந்தர்யாக்கான ஒரு ஆட்டிடியூட் வந்து நேத்துல இருந்து ஒரு வித்தியாசமா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எவ்வளவு பேர் கவனிச்சுன்னு தெரியல, அது பெருசா வெளியே காட்ட மாட்டேங்காங்க, லைவ் பார்த்து மட்டும் நோட் பண்ண முடியுது. அவங்க வந்து தேவையில்லாம கத்துறாங்க, தேவையில்லாம ஒரு மாதிரி கொல்லன்னு ஒரு மாதிரி பண்றது, அதெல்லாம் நல்லா இல்ல. இன்னைக்கு அது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு, ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு ஒரு மாதிரி. அதை நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து அதிகமானதுக்கான காரணம் என்ன, மக்கள் நீங்க தான் நான் நினைக்கிறேன். சத்தியமா அது நீங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பண்ற விஷயங்களை வச்சு நம்ம கைத்தடல் கொடுக்குறீங்க. சாட்டர்டே சண்டே பயங்கரமான சப்போர்ட் வருது, அந்த சப்போர்ட் வர அது அதிகமா பண்றாங்க. பட் மக்கள் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கொடுத்தது இந்த ரியாக்ஷனுக்கு மட்டும்தான். இங்க ஏதாவது பேசிட்டு இருந்தா ஒரு மாதிரி கண்ண உருட்டுறது, ஒரு மாதிரி பாக்குறது, அந்த ரியாக்ஷனுக்கு மக்கள் சப்போர்ட் கொடுத்தாங்க, அதுக்கு மட்டும் தான் ஆதரவு வந்துச்சு. ஆனா வர யாரையுமே பேச விடாம கத்துறது, யாரையுமே எதுவுமே சொல்ல விடாம குறுக்க வந்து ஏதாவது சொல்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட் அவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஆகணும், அதை சாட்டர்டே சண்டே அவர் அட்ரஸ் பண்ணி பேசினா நல்லா இருக்கும். பட் பேச மட்டும் அது அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா வீட்டுல எல்லார பத்தி நம்ம பேசுறோம், மாக்கிங் இவங்க பண்றது கடந்து போயிட்டு இருக்கு, ஒரு மாதிரி ஒரு எல்லையை தாண்டி எங்கே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இன்னைக்கு நைட்டே சண்டைகள் ஆரம்பிக்குது. இதில் ராணுவ வாலண்டியரா உள்ள போறான், எதுக்கு போய் மூக்கு விடுறான்னு தெரியல. ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாங்க, நாளைக்கு காலையில இருந்து வீடு பத்தி எரிய போகுது நண்பர்களே, வீடு பத்தி எரிய போகுது. இன்னைக்கு கேட்ட வரதுக்கு வீடு ஒரு மாதிரி ஃபயரா இருக்குதான், நாளைக்கு பூரா சண்டை தான் நினைக்கிறேன். ஏன்னா நைட்டே ஒரு மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து டீமன்ஸை பத்தி நிறைய குறைகள் பேசுறது, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பா டீமன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகி தான் உட்காந்துருப்பாங்க. மொத்தத்தில் நாளைக்கு சம்பவங்கள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒன்று சொல்லி ஆகணும், ஏஞ்சல்ஸ் எல்லாமே மக்கு, ஏஞ்சல்ஸ் இருக்கிற எல்லாமே மக்காதான் இருக்குது, ஒன்றும் சொல்றதுக்குல. இந்த மக்க ஏஞ்சல்ஸ் வச்சு நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. மேபி டீமன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏஞ்சல்ஸை போட்டு அடி பிரிக்க போறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும், ராணுவ வந்து நிறைய விஷயங்களை வாலண்டியரா பண்றான், நிறைய விஷயங்களை வேணும்னு பண்ணி இந்த விஷயங்களை பெருசாக்கி அதை வெடிக்க வச்சு அவனுக்கு ஆப்போசிட்ல எல்லாரையும் திரும்ப வச்சு திருமண பிறகு அந்த விஷயத்தை என்ன பண்றான் தெரியுமா, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் அதை இதுக்காண்டி தான் பண்ணேன், அதுக்காண்டி தான் பண்ணேன்னு சொல்லி ஒரு இன்னசென்ட்டா ஒரு கேரக்டரை காட்ட ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு ஓட்டுகள் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. இப்போ அன்அஃபிஷியலா 3வது இடத்துல இருக்கான். அபிஷியல் எங்க இருக்கா நமக்கு தெரியாது. அபிஷியல் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கம்மி தான், அபிஷியல் எனக்கு தெரிஞ்சு தொட முடியாது. பட் அன்அஃபிஷியல் 3வது இடத்துக்கு வர்ற லெவலுக்கு இந்த வீட்டுக்கு அவன் என்ன பண்ணான், லைட்டா யோசிங்களா, லைட்டா யோசி சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு அவன் என்ன பண்ணான், பெருசா ஏதாவது சண்டை போட்டானா? லாஸ்டா அந்த பொம்மை டாஸ்க்ல ஒரு சண்டை, அந்த ஒரு சண்டையில இவ்வளவு பெருசா ஓட்டுகள் வருமான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ சண்டையிலேருந்து ஓட்டுகள் இல்லை. ஏன்னா அதே சண்டையில் ராணுவம் இருந்திருக்கா, ரயானும் இருந்திருக்காங்க. ரயானுக்கு ஓட்டுகள் வரல, ராணுவுக்கு மட்டும் வருது. அப்போ ரயானுக்கு வராது உங்களுக்கு பொறாமையான்னு கேட்டீங்கன்னா அவன் வெளியே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் அந்த சண்டையை மட்டும் வச்சு சொல்றேன். ஸோ அந்த வாரத்தை அவன் பெருசாக எதுவுமே பண்ணல, முடிஞ்சு போச்சு. ஆனால் இவனுக்கு மட்டும் ஓட்டுகள் வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டை முடிஞ்ச பிறகு ஈவினிங் ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். நான் அந்த ஈவினிங் அந்த விஷயத்தை பண்ணப்பவே அந்த வீடியோவில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இவன் இந்த விஷயம் இதுக்காண்டி தான் பண்றான், அந்த விஷயம் வேணா பாருங்க சாட்டர்டே சண்டே நடக்கும்னு சொன்னா. அதே மாதிரி லாஸ்ட் சாட்டர்டே சண்டே நடந்திருக்கு. என்னன்னா அந்த சண்டையை போட்டு முடிச்சான். அந்த சண்டையை போட்டு முடிச்ச பிறகு அந்த இடத்துல ரயான் நிறைய
வார்த்தைகளை விட்டுருப்பான். என்னன்னா, நான் சாட்டர்டே சண்டே பாத்துக்கிறேன், நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன், நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதை சொல்லி முடிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகி ஒரு மாதிரி மண்டை கொளரா என்ன பண்ணுன்னு தெரியாம அங்கேயும் ஒரு மாதிரி சுத்திட்டே இருந்திருப்பான். சுத்திட்டு கடைசியில் சத்யாட்ட போய் கேட்டிருப்பான், நிறைய பேர்ட்ட கேட்டிருப்பான், இதை நான் என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு, நான் தெரியாம வார்த்தையை விட்டேன், நான் தெரியாம அந்த மாதிரி பண்றேன், இது ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது வீட்டுக்குள்ள நிறைய பாய்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, நீ சிம்பிளா ஒரு சாரி கேட்டுறா, சாரி கேட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்றேன். இவன் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா, அங்க போயிட்டு இன்னசென்ட் மாதிரி உட்காந்து எல்லார்கிட்டே பம்மி சாரி கேட்டிருப்பான். எப்படி ரொம்ப அமைதியா ரொம்ப காமா எதுவுமே தெரியாத மாதிரி அவன் பண்ணதே ரொம்ப தப்புன்னு நினைச்ச மாதிரி வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஒரு சாரி கேட்டிருப்பான். நான் அப்பவே சொல்லியிருந்தேன், அந்த சாரியை வேணும்னு கேட்கிறான், இந்த சாரி சாட்டர்டே சண்டேல இருந்து இவனை காப்பாத்திரும்னு சொன்னான். அதே மாதிரி லாஸ்ட் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா இவர் பேச வேண்டிய விஷயங்களை எதுவுமே பேசாம சும்மா இருந்த விஷயங்களை தூக்கி போட்டு அடின்னு அடிச்சுட்டு முக்கியமா எடுத்து பேச வேண்டிய விஷயங்களை எடுத்து போட்டு ஒரு மாதிரி பேம்பர் பண்ணிட்டு இருந்தார். அதுல முக்கியமான மேட்ரு ரயானை போட்டு வெளு எடுத்தார். ஓகே, ரயான் அடி வாங்க வேண்டிய ஒரு பர்சன் தான். ஜெஃப்ரியை போட்டு அடின்னு அடிச்சார். ஓகே, ஜெஃப்ரி அடி வாங்க வேண்டிய பர்சன் தான். ரயானுக்கு மட்டும் ஏன் இவர் தடை கொடுத்தார்? நல்லா கவனிச்சிங்களா? ரயானுக்கு இவர் சொன்னது எல்லாமே உங்க கண்ணில் அந்த இது தெரியுது, உங்க மூஞ்சிலே அந்த வருத்தம் தெரியுது, நான் கவனிச்சிட்டேன், நீங்க ஒன்றும் பேச வேணாம், நீங்க எதுவும் சொல்லாதீங்க, விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் ராணுவன்னு சொல்லிட்டு ராணுவுக்கு ஆதரவா விஜேஎஸ் ஃபுல்லா பண்ணார். எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்க? கண்டிப்பா நோட் பண்ணீங்க. ராணுவுக்கு ஆதரவாவே ஃபுல் அண்ட் ஃபுல் விஜேஎஸ் பேசினாரு. இங்க எனக்கு மிகப்பெரிய டவுட் வருது, ஏன் இவனை இப்படி பேம்பர் பண்றாங்க, இவனுக்கு ஏன் இப்படி ஓட்டுகள் வருது, என்ன நடக்குது? ஆக்சுவலாக என்ன நடக்குது? லாஸ்ட் சீசன் மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமா வேற யாராவது வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா? அந்த வேலைகள்லாம் தான் அப்படி ஓட்டுகள் வருதா? ஏன்னாப்பா நானும் கவனிக்கிறேன்ப்பா, நானும் இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய சேனல்ஸ் வச்சிருக்கேன், நிறைய பேருக்கான சேனல்ஸ் பார்க்குறேன், நிறைய கமெண்ட் செக்ஷன் பார்க்குறேன். எங்கேயுமே இவனுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஃபயர் விட்டோ கமெண்ட்ஸ் வந்து பார்க்கல. ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் வருது. அந்த ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லா சேனல்லையும் தொடர்ந்து பார்க்க முடியுது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா அது யாருன்னு சொல்லி நம்மளால நோட் பண்ணிட முடியும். எல்லா சேனல்லுமே ஒரே கமெண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அவன் யாரும் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸை மட்டும் தான் பார்க்க முடியுது. மற்றபடி செப்பரேட்டாக இந்த ஒரு ஆடியன்ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் கமெண்ட்ஸோ இவனுக்காண்டி எங்கேயும் பார்க்க முடியல. ஸோ இவனுக்கு எங்கேருந்து ஓட்டுகள் வருது, என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது? ஏன்னா சாட்டர்டே சண்டே ஈஸியா அவர் காப்பாத்தி விட்டாரு. இவர் நினைச்சிருந்தா 2 அடியை போட்டு விட்டுருக்கலாம், நீயும் தப்பு பண்ணிருக்கானா, இவர் எதுவுமே சொல்ல அவனை ஃபுல்லா காப்பாத்தி விட்டாரு. இப்போ ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. போக பார்த்தா இவன் கப்பு வரதுக்கு வந்துக்க மாட்டான், அது வாய்ப்புலாம் நினைச்சுக்கோங்களேன். அப்படி கப்பு வந்துச்சுன்னா இருக்கிறதுல ஒரு மக்கு சீசன் இதான், மக்கு டைட்டில் வந்து அவன் தான். ஏன்னா வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணாம மக்கு மாதிரி சும்மா சுத்திட்டு இருக்க ஒருத்தனுக்கு கப்பு கிடைச்சிச்சுன்னா அந்த கப்புக்கு தான் அவமானங்கிறது என்னோட கருத்து. பட் கப்பு கிடைக்கான்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டாவது விஷயம். ஓட்டுகள் எவ்வளவு வேணா அன்அஃபிஷியல் போடலாம், பட் அஃபிஷியல் ஒன்று இருக்குல்ல, அங்க ஒரு மேட்டர் இருக்கு, அங்க மக்கள் ஓட்டு தான் பேசும். ஸோ மக்கள் ஓட்டு உண்மையா இவனுக்கு இருக்கா? நான் உங்ககிட்ட கேட்கணும் தான் இருக்கேன். மக்கள் ஓட்டு உண்மையாவே ராணுவ அப்படிங்கிற ஒரு நபருக்கு இருக்கா? நீங்க உண்மையா ஓட்டு போடுறீங்களா? இல்ல ராணுவ உண்மையாவே இந்த வீட்டுல பயங்கரமா கேம் ஆடுறாரா, பயங்கரமா டான்ஸ் ஆடுறாரா, பயங்கரமா பாட்டு படிக்கிறாரா, பயங்கரமா சண்டை போடுறாரா, என்ன பண்றாரு, இதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டீங்கன்னா நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் லைவ் பார்த்துட்டு இருக்கேன், லைவ் பார்த்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு சீனுமே நான் எங்கேயுமே பார்க்கல. இவனும் நார்மலா என்ன பண்றது தெரியுமா, நார்மலா எல்லாரும் டான்ஸ் ஆடுற மாதிரி நார்மலா ஒரு டான்ஸ் போட்டுட்டு இருக்கான். பெருசா ஒரு பயங்கரமான டான்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, டான்ஸ் அவனுக்கு கம்மியா தான் தெரியுது, அது ஓப்பனாவே தெரியுது. அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். பாட்டு படிக்கானு கேட்டா பெருசா பாட்டு படிக்கல. நான் வீட்டுக்கு வந்து அதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டியா பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால சொல்றேன். பழைய சீசன்லாம் எடுத்தா இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டியே கிடையாது. பட் இந்த சீசனை பொறுத்தவரை டான்ஸ் ஆடுறது, கிறுக்குத்தனமா பேன்னு கத்துறது, அப்புறம் பாட்டு பாடுறது, இதுதான் ஆக்டிவிட்டியா இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் அவன் பண்ணல. சும்மா உட்காந்துருக்கான், தேவையில்லாத சண்டையை மூக்க விடுறான், தேவையில்லாம சண்டையை கிளப்பி விடுறான். கிளப்பி விட்டு அந்த சண்டை எதுக்கு வந்துச்சுன்னா தெரியாத மாதிரி அப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அவன் ஒரு இன்னசென்ட் மாதிரி காட்டிக்கிறான். இப்படி பண்ற ஒரு நபருக்கு எப்படி இவ்வளவு ஓட்டுகள்? எனக்கு அதுதான் கொஸ்டின். எப்படி பண்ற ஒரு நபருக்கு எங்க இருந்து இவ்வளவு ஓட்டுகள் வருது, எதனால வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நைட்டே சண்டைகள் ஆரம்பிக்கி, மேபி நாளைக்குலாம் இன்னும் சண்டைகள் வெறித்தனமா இருக்கும். இப்போ நைட்டு கவனிக்கலாம் நீங்க ராணுவ வந்து இவங்கலாம் அட்டாக் பண்ணலாம். ஆனா நாளைக்கு ராணுவ வந்து டீமனோட டீம். ஸோ டீமன்ஸ் யாருமே ராணுவ அட்டாக் பண்ண போறது இல்லை. டீமன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏஞ்சல்ஸ் தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு ஃபயரா இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம்.